இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாலைய இவங்க 2 பேர்கிட்டயும் கொடுன்னு சொல்றேன். என்ன பூசாரி, மாலைய கொடுங்கன்னு சொல்றேன். என்னப்பா யோசிக்கிற? மாலைய அந்த பொண்ணு கழுத்துல போடு. இல்ல, இந்த மாலைய நான் இப்போ உனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நான் சொன்னதை மட்டும் செய். அவ கழுத்துல மாலைய போடு. ஆதி, சாமி சொல்றாருல, மாலைய போடுப்பா. உன் புருஷனை நினைச்சாலே கோவமா வருது. அவன் தங்கச்சிக்காக அவன் நாய் மாதிரி அலையறான். அவனை கட்டின பாவத்துக்கு நீயும் கூட சேர்ந்து அலையற. நான் என்னடி பாவம் பண்ண? இந்த வயசான காலத்துல என்ன ஏண்டி இப்படி அலைய வைக்கிறீங்க? என்ன பெத்த பாவத்துக்கு கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா நில்லுமா. நானே இந்த பொங்கலை எப்படி வச்சு முடிக்க போறேன்னு தெரியல. என்னம்மா, பானை சரியா நிக்க மாட்டேங்குது. சரியா வச்சாதானே நிக்கும். கொஞ்சம் இரு, யாரையாவது கூப்பிடுவோம். ஏம்மா பெரியவங்களே, ரொம்ப நேரமா இந்த பானை அந்த கல்லு மேல நிக்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். வந்து கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல? நாங்க எதுக்குமா வேலியில போறவனான வேட்டியில எடுத்து விட்டுக்கணும்? உங்களுக்கு எங்களுக்கு தான் ஆகாது இல்ல, அப்புறம் எதுக்கு உதவிக்கு எங்களை கூப்பிடுறீங்க? நீயே வேடி. நானே பண்ணிக்கிறேன். ரொம்ப தான் பண்ணிக்கிறாளுங்க. ஏ தமிழ், ஏன் உங்க அப்பா ஒரு மாதிரி இருக்காரு? தெரியல, எல்லாரும் விளையாடிட்டு இருந்தோம். ஆனா அப்பா அங்க இருந்த மரத்தை தொட்டோனே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஓ, அப்ப அதுதான் விஷயமா? சரி சரி. அப்ப நாம எதுக்காக வந்தோமோ அது நல்ல விதமா தான் நடக்குது.
ஆதிக்கு பாரதியோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமாத்த, இப்படியே முழுசா பாரதியோட ஞாபகம் வந்துருச்சுன்னா 2 பேரும் சீக்கிரமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சீக்கிரமா அதுவும் நடக்கும். மித்ரா பாத்து. பாத்து. ஐயோ, கை சுடுது. ஐயோ, சுடுது சுடுது. ஐயோ, சுடுது. ஏய், கை சுடுதுடி. ஐயோ ஐயோ ஐயோ, சுடுதே. முடிஞ்சது. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கவே ஆனந்தமா இருக்கு. என்னால சிரிப்பா அடக்கவே முடியல. எதுக்கு இந்த வெட்டி பந்தா? அந்த கடவுள் வச்சான் பாரு ஆப்பு. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பரிகாரத்துல எல்லாம் விளையாடக்கூடாது. இதெல்லாம் சாமி விஷயம். மித்ரா, உன்னால முடியலன்னா விட்டுரு. இல்ல, நான் எடுக்கிறேன். இவ்வாறு மித்ரா, உன்னால முடியுமா? இல்ல ஆதி, ஆரம்பத்துல ஏதோ கொஞ்சம் தடுமாறிட்டேன். நான் இப்போ கரெக்டா பண்ணிடுறேன். ஏய், ஐயோ மேடம், ஏலதா, அந்த மித்ரா வெறுங்கையால பானையை தூக்க போறேன்னு சொல்லி ஒரு கலாட்டா பண்ணா பாரு. அம்மா, சுடுதே சுடுதே சுடுதே. அவ குதிச்ச குதியில பானைய கீழே போட்டுருவான் தான் நினைச்சேன். சரியான நேரத்துல பாரதி வந்து புடிச்சா பாத்தீங்களா? எது யாரால எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். என்னதான் மித்ரா வேண்டுதலா இருந்தாலும் கடைசியில அது பாரதி கையால தான் முடிஞ்சது பாத்தீங்களா? ஆமா ஆமா, நான் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு.